ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மந்த்லி க்ராசரி ஷாப்பிங், ஒரு மந்த்லி வெஜிடபிள் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதத்துக்கு நாங்கள் என்னென்னலாம் திங்ஸ் வாங்குவோம், எப்படி வாங்குவோங்கிறத வந்துட்டு ஓரளவுக்கு இந்த வீடியோவில் நான் வந்துட்டு கவர் பண்ணிக்கிறேன். அதை வந்து உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இது எங்கள் வீட்டு பக்கத்துலன்னு சொல்ல முடியாது. இது வந்து கரெக்டாக இது லொக்கேஷன் வந்து வைட்டிலாவில் இருக்க ஒரு பிஸ்மி ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே வந்து மட்டை ரைஸ் மட்டும்தான் வந்து வாங்குவோம். வேறு ஒயிட் ரைஸ்லாம் வந்து சாப்பிட மாட்டோம். எனக்கும் வந்து ஒயிட் ரைஸ் பிடிக்காது. ஒயிட் ரைஸை விட ப்ரௌன் ரைஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பவிழம் பிராண்டில் இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு பெரிய கன்ஃபியூஷன், வேறு இதில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த இந்த பிராண்டில் இருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லூஸ்லலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதிலேருந்து நாங்கள் எடுத்து பார்த்தோம். அந்த ரைஸ் வந்து அதை விட நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் இந்த ரைஸ் வாங்கினோம். இந்த ரைஸில் வந்து நம்ம வடிக்க மட்டும்தான் முடியும் இல்லையா. ஸோ மற்ற இந்த வெரைட்டி ரைஸ், பிரியாணிலாம் எதுவும் இதில் வந்து செய்ய முடியாது. நம்ம ஊரில் சமைக்கிற அரிசி இங்கே வந்து கிடைக்கும். பட் ஆனாலும் வந்துட்டு நம்ம அந்த அரிசி எடுத்து பார்த்துட்டு இது செஞ்சதுக்கப்புறம் நல்லா வருமா வராதான்ங்கிறது நிறைய அந்த மாதிரி வாங்கி சொதப்பி இருக்குது. அதனால தான் பிரியாணி அந்த மாதிரி செய்கிறதுக்கு தனி ரைஸ் வந்து வாங்கினோம். கொல்லம்லேருந்து நாங்கள் கொச்சி வந்ததுக்கப்புறம் எங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மிளகா மல்லி வந்து மில்லில் கொடுத்து அரைக்க முடியாமல் இருக்கிறது. அதனால் இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து இந்த மாதிரி லூஸில் தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதை காய வைக்கிறதுக்கு வீட்டில் சுத்தமாக எங்கேயுமே வெயில் இருக்காது. மாடியிலே ஷெட் இருக்குது, கீழே வந்து ஷெட்டு. அதுவும் இல்லாமல் சைடில் வெயில் கொஞ்சம் இடம் தான் இருக்கும். அங்கேயே ராம்போ வந்து இருக்கான். இப்போதைக்கு நாங்கள் இப்படி தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் நாட்டு சக்கரை வந்து ஒரு சில கடையில் நான் தேடுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பப்படம் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். பட் ஆனால் இது நாங்கள் வாங்கினது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஜீரகம், கடுகு, இந்த மாதிரி மளிகை ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்தோம். மோஸ்ட்லி வீட்டில் காலியாகிற ஸ்டேஜில் இருக்கிறத மட்டும்தான் வந்து எடுத்தோம். நான் ஒரு பொருள் எடுக்கிறப்பையும் வந்து ரொம்ப செக் பண்ணுவேன். மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணி ப்ரைஸ் எப்படி இருக்குது, குவான்டிட்டி எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ரொம்ப நேரம் செக் பண்ணுவேன். நமக்கு ட்ரெஸ் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் க்ராசரி ஷாப்பிங்கும் நாங்கள் லேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மாவு ஐட்டம்ஸ்லாம் எடுத்தோம். இந்த இடியாப்ப பொடி, அப்புறம் இந்த கோதுமை மாவு, நார்மல் ஆஷீர்வாத் மாவை விட இந்த செலக்ட்னு போட்டிருக்கு இல்லையா, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த நல்லெண்ணெய் வந்து எடுத்தோம் ஊறுகாய் போடுறதுக்காக. இதயம் நல்லெண்ணெய் தான் எடுக்கலான்னு நினச்சோம். பட் ஆனால் அம்மா வேறு ஏதோ ஒரு பிராண்டு புதுசாக எடுத்தாங்க, இது சின்னதாக இருக்குது அப்படின்னு. இந்த எண்ணெய் விஷயமே அப்படி தான். ஊரில் இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த செக்கில் ஆட்டின எண்ணெயெல்லாம் வாங்கி இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பேக்கெட்டில் மெயினாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது. அந்த தேங்காய் எண்ணெயும் நாங்கள் வந்துட்டு பேக்கெட்டில் தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். சமைக்கிறதுக்கு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு, ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த கோல்டு வினர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இல்லைனா ஏதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கு. அப்படி நல்லெண்ணெய் வந்து இந்த ஊறுகாய் அந்த மாதிரி ஐட்டம்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக இங்கே கடை இருந்திருக்கும். திருப்பூணித்தர சைட்லாம் போனேன்னா அங்கே மார்க்கெட்டில் எல்லாமே வந்துட்டு வாங்க முடியும். பட் ஆனால் நாங்கள் இதுவரை அங்கே போய் தேடலை. அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் இந்த பூஜை ஐட்டம்ஸ், இந்த மங்கள் தீப்போட அகர்பத்தி ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை தான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறமா இந்த டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் வந்து வாங்க பார்த்துட்டு இருந்தோம். இந்த டாபர் ரெட் பேஸ்ட் வந்து வீட்டில் காலி ஆயிடுச்சு. இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்ச நாளாக கோல்கேட் தான் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால 2 டாபர் ரெட் பேஸ்ட் வந்து எடுத்தாச்சு. அடுத்ததான் வந்து இந்த ஷாம்பு வந்து இந்த லாரியலோட ஹைலரான் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரெஷ்னர், இது ஓடோனில்லை விட இந்த குட் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும். இது வந்து எனக்கு அதை விட நல்ல ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நாள் வந்துட்டு யூஸ் ஆகுது. இந்த வாஷிங் லிக்விட், டாய்லெட் கிளீனிங் லிக்விட், அப்புறம் வெசல் வாஷ் பண்ணுறதுக்கான லிக்விட் எதுவுமே நம்ம வந்து வெளியில் வாங்க தேவையில்லை. ஏன்னா அதோட கிட்டு வாங்கி அம்மாவே வீட்டில் வந்து ஒரு 3 months யூஸ் பண்ணுற மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க. க்ராசரிஸ்லாம் ஓரளவுக்கு வாங்கினதுக்கப்புறம் சரி வெஜிடபிள்ஸ் சைட்டில் போய் பார்க்கலாமேன்னு அது பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஏசி இல்லாமல் ரொம்ப வந்து வேர்த்துச்சு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க இருக்கு அது வாஷ் செய்துட்டு பாருங்க, 100 rupees 2 சோளம் 100 ரூபாய். അതൊക്കെ ഒരുമാതിരി ഇരിക്കുന്നില്ലേ, കൊള്ളത്തില്ല. அது வந்து காளான் பூம்பல்லி, இந்த பேர் கூடு ஏசி குழுகுழு. ഓ ഫുള്ള് വിയർത്ത് ഗൈസ്, ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சு கைஸ். அதாவது மொட்டை வாங்குறதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க பாருங்களா, கால்சியம் இல்லையா.
அங்கே இந்த ஏசியும் இல்லை, காற்றும் சுத்தமாக இல்லாதனால எப்படியாவது சீக்கிரமாக இங்கேருந்து வெளியில் போனால் போதும்ன்ட்டு ஒரு மாதிரி ஸ்பீடாக நாங்கள் வந்து வாங்கிட்டு கிளம்புன மாதிரி தான் இருந்தது. இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த ஃப்ரீசருக்குள்ளே ஏதோ திங்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த கூலிங்கில் தான் வந்து நின்றுட்டே இருந்தாங்க. அந்த டைமில் அம்மா ஓடி போய் ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த இண்டோமி நூடுல்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுதான் வந்து வாங்கினோம். வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தோம், பட் ஆனால் எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்தது. எல்லாமே வந்து வாடி போய் இருந்தது. அதனால் வீட்டு பக்கத்துலேயே வந்து எப்பயுமே வாங்குற இடத்துல நாளைக்கு காலைல போய் வாங்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி நீங்கள் போய் பாருங்கள், மேலே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஏசி இருக்கும், அங்கே கூலிங்காக இருக்கும்ன்ட்டு என் ஹஸ்பண்ட் அங்கே ஓடினாங்க. நானும் வரேன்னு ஓடிட்டேன். அப்புறம் அங்கே கேட்டு பார்த்ததில் அன்னைக்கு வந்து ஏசி அங்கே ஏதோ கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதனால் சுத்தமாக எங்கேயுமே ஏசி இல்லை. பிஸ்மியில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், இந்த கண்டெய்னர்ஸ், இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வந்துட்டு நிறைய கலெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் வந்து ரொம்பவுமே அஃபோர்டபுளாக இருக்கும். அந்த சூடில் எங்களுக்கு எதுவுமே நின்று பொறுமையாக பார்க்கக்கூட முடியல. ஏன்னா எப்படியாவது இங்கேருந்து வெளியில் போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலாக அங்கே போய் பொறுமையாக நின்று எடுக்கிறத விட இன்னைக்கு வந்து இந்த சூடு தாங்க முடியாமல் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. உங்களுக்கு எது வேணும்? என்ன வண்டி வேணும்? எனக்கு இதுதான் வேணும், இந்த பிளாக். அதுதானே நீங்களும் எடுக்கிறீங்க. எட்டே வாங்கி தரேன். இங்கிருந்து சில்லுன்னு காத்தடிக்குது. வெளியில் தானே. ஸோ அவ்வளோதான், க்ராசரி ஷாப்பிங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பி ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் நானும் அம்மாவும் மட்டும் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். காலையில் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு லேட் ஆகிடுச்சு. அதனால் மதியம் வந்து போகலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்டும் இன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட் தான் போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் தானே, எங்களை ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு அவங்க வண்டியிலே போயிட்டு அப்படியே இறங்கிட்டோம். வீட்டிலேருந்து கொஞ்சம் நடக்கிற டிஸ்டன்ஸ் தான், பட் ஆனால் இந்த வெயிலில் ஒரு 10 செகண்ட் நடந்தாலும் நல்லா மயக்க போட்டு விழுந்துருவேன். அப்படி சாட்டர்டே தான் நாங்கள் இந்த கடைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக வருவோம். ஏன்னா அன்றைக்கி வந்து இங்கே ஆஃபர், அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்கும். போனதும் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து இந்த கேரட் அண்ட் பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக நாங்கள் வந்து எடுக்கிறது. எனக்கு வந்து பீட்ரூட் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பீட்ரூட், கேரட் இதெல்லாம் வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி வந்து அதிகமாக வாங்குவோம். ஏன்னா காலையிலேயும் சாயங்காலம் வந்துட்டு இஞ்சி டீ தான் வந்து எல்லோரும் குடிப்போம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த இஞ்சி கறியெல்லாம் செய்வதுனால நிறைய வந்து இஞ்சி எடுப்போம். அதுக்கப்புறம் தேங்காய் இல்லாத சமையல் ஒரு நாள் இங்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இடியாப்பமாக இருக்கட்டும், புட்டாக இருக்கட்டும், அப்புறம் தோசைக்கு சட்னியாக இருக்கட்டும், இல்லைனா மீன்கறியாக இருக்கட்டும், இல்லை பொரியல், எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் வந்து அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் டெய்லி ஏதாவது ஒரு பொரியல் செய்கிறதுக்காக இந்த பீன்ஸு, அப்புறம் இந்த பாவக்காய், அப்புறம் இந்த முருங்கைக்காய் வந்து சாம்பாருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த வெண்டைக்காய் வந்துட்டு எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அப்புக்கு வந்து சுத்தம் வெஜிடபிள்ஸே வந்து தொடவே மாட்டான். பட் நான் வந்துட்டு குட் கேர்ள், நான் வந்துட்டு வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவேன், ஃபிஷ் எல்லாமே நான் வந்து சாப்பிடுவேன். இந்த முட்டைகோஸ் இதெல்லாம் வந்து எடுத்தோம். அப்புறம் இந்த பூசணிக்காய் வந்து ஒரு பாயசம் செய்கிறதுக்காக வாங்கினது. ஆல்ரெடி அந்த வீடியோ வந்துட்டு என்னோடய ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். அப்புறம் இந்த பெரிய வெங்காயம் வந்து நேற்று பிஸ்மிலே வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தோம், பட் ஆனால் அதை விட எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா இருந்தது. அதனால் இங்கே திரும்பி வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த அத்தியாவசியமாக தேவைப்படுற இந்த தக்காளி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து வாங்கினோம். உருளைக்கிழங்கு வந்து நேற்று வாங்கலை, அதை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டேமேஜ் இருந்ததுனால அங்கேயே வச்சுட்டோம். இந்த கடையில் ஒரு தாத்தா இருப்பார், எப்போ போனாலும் அவர் எழுதின கவிதை வந்துட்டு என்கிட்ட வந்து கொடுப்பாங்க, படிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு. காய்கறி எடுத்து களைத்து போய் என் மாமியார் வந்து ஒரு ஜூஸ் கேட்டாங்க. அதனால நானும் அவங்களும் வந்துட்டு ஒரு லெமன் ஜூஸ் அங்கேயே வாங்கி வந்து குடித்தோம். கொண்டு வந்த கவர் வேற பத்தலை, அதனால திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்போ வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் திங்ஸ்லாம் கொடுத்து விட்டுட்டோம். ஆப்போசிட்டில் வந்து ஒரு சிக்கன் கடை இருக்கும். சரி சிக்கனும் வந்துட்டு வாங்கிட்டு போயிடலாமே, இனி அடிக்கடி வந்து வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் வாங்கிட்டு போனோம். இங்கே தான் வந்துட்டு ராம்போக்கு வந்து டாக் ஃபுட் வந்து நாங்கள் வாங்குவோம். 90 ருபீஸ்க்கு வந்துட்டு அந்த டாகோட நெக் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுப்பாங்க. நம்ம ஊரில் வாங்குற மாதிரி 1/2 kg அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. இங்கே வாங்கினா ஒரு ஃபுல் கோழி அப்படி தான் வாங்க முடியும். சரி சிக்கன் எப்படியும் கட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு சலூன் இருக்குது. ஸோ நானும் அம்மாவும் வந்துட்டு த்ரெட் பண்ணிட்டு வந்துடலாமேன்ட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். எப்பயுமே அம்மாவுக்கு நான் தான் வந்து வீட்டில் த்ரெடிங் பண்ணி கொடுப்பேன். ஸோ அவங்களே வந்து நான் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு இன்றைக்கி இங்கேயே பண்ணிக்கோங்க அப்படின்னு, அவங்க முடியவே முடியாது நீனே பண்ணிக்கூட அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைம்மா நான் கம்பல் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், எப்பயும் வீட்டில் என்கிட்ட தானே பண்ணுறீங்க, ரொம்ப மாதமாக என்கிட்ட தானே பண்ணுறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் வந்து இங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி பண்ண வச்சேன். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்துட்டு எப்பயுமே வந்து க்ராசரிஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்குறது. இது இல்லாமல் நம்ம வாங்குறது வந்து மீன் தான். மீன் வந்து வீட்டுக்கிட்டே வந்து டெய்லி மீன்கார அண்ணன் கொண்டு வரதுனால டெய்லி அங்கேருந்தே வாங்கிக்குவோம். ஸோ அவ்வளோதான், த்ரெட்டிங்லாம் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் போயிட்டு அந்த சிக்கன் வாங்கிட்டு திங்ஸ்லாம் அதிகமாக இருக்குங்கிறனால ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இதோட இந்த vlog வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.